மகாநதி நேற்று நடந்தது. போய் விஜய் அவங்க அம்மா கிட்ட போய் காலையில போகலான்னு காவேரி சொல்றாமா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா காலையிலே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவி. திரும்ப விஜய் ரூமுக்கு வந்து காவேரி கிட்ட போகணும், காலையிலே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காவேரி அம்மாட்ட அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பேசணும்னு சொன்னீங்களா சொல்லு அப்படின்னு. ஆமாங்க எனக்கு மெமரி லாஸ் ஆனப்ப என்னென்ன நடந்ததுன்னு உங்கள்கிட்ட கேட்கலான் இருந்தேன் அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க. நடந்ததுன்னா விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப, நீ இன்னைக்கு நடக்க போறப்பமோ மகாநதியில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பேச போறோம். காவேரி கிட்ட இப்படி கேட்டு காவேரி விஜய் கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி பாப்பாலாம் நீ திட்டினா வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி தூங்கு காவேரி நம்ம காலையில ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லவும், இல்லை அதுக்குள்ளாட்டி தூங்க சொல்றீங்க வேற பேசுறதுக்கே இல்லையா அப்படின்னு. என்ன பேச போற அப்படின்ட்டு சரின்ட்டு, சரி விடுங்க நான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா தான் கேட்கணும், டெய்லி ஒவ்வொன்றா கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும், மொத்தமாலாம் கேட்க முடியாது, நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, கோவம்லாம் இல்லடி அப்படின்னு. இந்த இல்லடின்னு சொல்லும் போதே நீங்க கோவமா தான் சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, சரி சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு, ஒரு அக் கிடைக்குமா அப்படின்னு கேட்க விஜய், ஏன் தாராளமா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி விஜய் காவேரிக்கு சொல்றாப்ல. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எப்பயும் போல ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு எல்லா நேரத்துலேயும் எல்லாம் கிளம்பி கொடைக்கானல் போறாங்க, மதுரைக்கு போறாங்க. மதுரையில போய் தனத்தை அவங்க வீட்டுல விடணும்ல, அதனால மதுரைக்கு கிளம்புறாங்க எல்லாருமே. மதுரையில போய் அவங்க சாயந்தரம் ஆயிடுது. அங்க வீட்டுக்கு போறப்ப எல்லாருமே என்ன கார் வந்து நிக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து நிக்கவும், என்னாச்சுமா காரு அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இன்னொன்னு தனம் கீழே இறங்கி வரவும், இவ தனம்ல வரா, தனம் எங்கடி போன இத்தனை வருஷமா அப்படின்ட்டு அவங்க சின்னம்மா வந்து கேக்குறாங்க. வாசனமா வீட்டுல சொல்றேன் அதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனம் சொல்ல, அடுத்து காவேரி உங்க அம்மா சாரதா தேவி எல்லாருமே இறங்குறாங்க. சரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எங்க இருந்து கூட்டிட்டு வரவங்க எல்லாம்? கொடைக்கானல்ல சாரதா அப்படின்னவும், ஆமத்த கொடைக்கானல்ல இருந்து நாங்க சென்னையில இருந்தோம், தானம் அங்க வந்திருந்தது அப்படியே கூட்டிட்டு வரோம் அப்படின்னு. நீங்க சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சின்னமா கேட்கறாங்க தனத்தை பார்த்து. அதான் பெரிய கதைன்னு சொன்னீங்க சின்னமா வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. போனா அவங்க வீட்டுக்காரரு 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிச்சு அழுகுறாங்க. எங்க தானே போனேன் இத்தனை வருஷமா, 5 வருஷமா நான் உன்னை தேடி ஒண்ணுமே தெரியலன்னு எனக்கு பைத்தியம் வச்ச மாதிரி இருக்குது, பாரு எப்படி இருக்காங்க பிள்ளைங்க, எங்க போனேன் இப்படி ஏன் சொல்லாம கொள்ளாம போனேன்னா அவங்க வீட்டுக்காரர் கேட்க, சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் டீ வாங்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிட்டு அவங்க வீட்டுக்காரர் டீ வாங்க போறாரு. அப்புறம் எல்லாரும் உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அண்ணன் இடம் வாங்கி போட்டிருந்தில்ல சின்னம்மா அப்படின்னா, ஆமா சந்தனம் வாங்கி போட்டிருந்தாண்டி, அதுக்கு ஏன் இப்ப என்னாச்சு அப்படின்னு. அந்த இடத்த பதிவு பண்றப்ப ஒருத்த வந்தால கூட, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான்ஸ்தி என்னை கூட்டிட்டு போயிட்டு, அண்ணன் தான் இறந்து போச்சுல பத்திரத்தை கொடுன்னு கேட்டான். அது சாரதா அன்னைக்கு தெரியாம இல்ல அண்ணன் என்கிட்ட கொடுத்துச்சு, அதான் அண்ணன் அவன்கிட்ட சொல்லியிருக்கும் போல இருக்கு. உடனேவும் சாரதாவுக்கு இந்த இடம் இருக்கிறது தெரியாது, நீ என்கிட்ட பத்திரத்தை கொடு அப்படின்னு கேட்க, நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்குதான் அவன் என்னை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அட பாவி இப்படியாப்பட்ட ஆள் கூடிய அவன் சாகுவாசம் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்ல, ஆமா சித்தி அண்ணனையும் அவன் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு. அப்படியா, ஐயோ இதெல்லாம் தெரியாம போச்சுடி அப்படின்ட்டு என்ன பண்ணுதான் இந்த அக்காவையும் மாமாவையும் 25 வருஷமா அவன் போட்டு அடைச்சு வச்சு இவங்க சொத்தை தான் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் அவன் ஃப்ரெண்டுன்னு அண்ணன் அவங்க கூட சுத்திட்டு இருந்திருக்கு. இப்பதான் தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க எங்க 2 பேருமே, இந்த அக்கா மாமா நான் 3 பேருமே இந்த 5 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்தோம் அப்படின்னு. அப்படியா இவ்வளவு நடந்திருக்கா, சந்தானம் எப்படிதான் இவங்க கூட பழகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சின்னமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ நடந்துச்சு சித்தி, இன்னும் பேசி என்ன பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இடம்லாம் அப்படியே தான் சித்தி இருக்கு, வேற எதுவும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நம்ம தான் இருக்கோம்ல, அது எப்படி அந்த இடத்த விடுவோம் அப்படின்னு அவங்க சின்னமா சொல்றாங்க. அதான் அந்த பிள்ளைகளுக்காண்டி தான் அவன் வாங்கி போட்டதேவும் அதை கூட பறிக்கிறதுக்கு அந்த பாதி சதி பண்ணியிருக்காங்க, அது ஒன்றை தூக்கிட்டு போயிருக்கான் பாரு, அதை விட பெரிய கொடுமடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்னமா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு, சரிப்பா வாங்க அந்த இடத்த பார்த்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரத்தையும் சொல்றாங்க. இப்பெல்லாம் நடந்துச்சுங்க, அதனாலதான் என்னை கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும், இது எனக்கு தெரியாம போச்சு இது தானோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தெரிஞ்சிருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து காப்பாற்ற முடியாதுங்க, இந்த அக்காவையும் இந்த மாமாவையும் 25 வருஷம் இந்த விஜய் தம்பி சின்ன பிள்ளைல கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிருக்கான். இப்பதான் இந்த தம்பியே பார்த்து ஃப்ரெண்டுலாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படியா அதனாலதான் போச்சு தானோ, நான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா அழுகிறாரு. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கப்பா அவங்க இடத்த காமிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தா 2 இடத்துல வாங்கி போட்டிருக்காரு. இதெல்லாம் எத்தனை சென்ட் சின்னத்தை அப்படின்னு சாரதா கேட்க, ஒவ்வொரு இடமும் 10 சென்ட் ஆளுக்கு 5 சென்ட்டுங்கிற மாதிரி பிள்ளை இருக்கு. காவேரி பிறந்திருக்கா, அப்போ 2வது பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னா வந்துச்சேன், அப்பதான் இந்த இடத்த வாங்கி போட்டான் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்பயே வாங்கி போட்டாச்சா அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாப்பா அப்பயே வாங்கி போட்டுதான், என்கிட்ட தான் பத்திரம் இருந்துச்சு, ஆனா அந்த படுபாவி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தானம் சொல்ல, சரி விடுங்க சித்தி எப்படியோ வெளியே நல்லபடியா வந்துட்டீங்களே, மாமா மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தானா என்ன பண்றது, அதுதான்ப்பா எனக்கும் கவலை அப்படின்னு சொல்லி தானம் சொல்ல, இதோட நாளைக்கு பார்க்கலாம்.